உடல் நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவிடம் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நலம் விசாரித்திருக்கிறார். தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உடல் நலம் குறித்து கேட்டறிந்தார் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் எமது செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் நந்தினி. உடல் நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவை தொலைபேசி வாயிலாக தமிழக முதலமைச்சர் நலம் விசாரித்திருக்கிறார். இதுகுறித்தான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ எலும்பு முறிவு காரணமாக அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் துரை வைகோவிற்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உடல்நலன் குறித்து கேட்டறிந்திருக்கிறார். சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவிற்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ள மருத்துவர்கள் முடிவு செய்திருக்கிறார்கள். மாவட்ட மதிமுக செயலாளர் வெற்றிவேல் மகள் திருமண விழா திருநெல்வேலியில் கடந்த 25ஆம் தேதி நடைபெற்றது. இந்த விழாவில் பங்கேற்ற மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ திருநெல்வேலி சென்றிருந்தார். அங்கு பெருமாள்புரத்தில் உள்ள தன்னுடைய சகோதரர் ரவிச்சந்திரன் வீட்டில் தங்கியிருந்த போது திடீரென கால் இடறி கீழே விழுந்ததில் வைகோவிற்கு வலது தோளில் லேசான எலும்பு முறிவு ஏற்பட்டது. அங்கு முதற்கட்ட சிகிச்சை பெற்ற அவர் மேல் சிகிச்சைக்காக தூத்துக்குடியிலிருந்து விமானம் மூலம் சென்னை வந்திருந்தார். சென்னை உள்ள அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள அவருக்கு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட இருக்கிறது. இந்த நிலையில் தான் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் துரை வைகோவிற்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உடல்நலன் குறித்து கேட்டறிந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி நந்தினி.